ஹாய், சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்கலாம். இது கூட வந்து கேரட், பன்னீர், வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கேப்சிகம், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து சேர்த்திருக்கேன். முட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உப்பு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்திக்கலாம். கேரட் மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து வீட்டிலே செஞ்சது. ரெசிபி வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தனால நான் ஒரு முட்டை சேர்த்து வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் மாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கையிலே வந்து பிசைஞ்சிடணும். ஸோ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சீஸ் வச்சு செய்ய போகிறேன். நம்ம சும்மாவும் செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேட்டர் வந்து உள்ளே சேர்த்திட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அதிகமாக வெளியே வராமல் இருக்கும். ஸோ நான் வந்து காமிச்ச மாதிரி நல்லா வந்து சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுங்க. சென்டர்லேயும் நல்லா வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிடணும். இப்போ ஒரு பேன் சூடானோன்னா அது கூட நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஸோ சேர்த்திட்டு 4 சைட்ஸுமே நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைட்ஸில் கூட பாருங்களேன் நல்லா குக் ஆகியிருக்கும். உள்ள ஃபில்லிங்குமே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. அந்த சீஸ் பாருங்களேன் நல்லா சூப்பராகவே மெல்ட் ஆகி வந்துருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.